பத்திரிகை துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ராஜேஷும் சந்திச்சு 10 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த 25ஓட 2015 திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடல்ல தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னைக்கு இந்த மேடையில நான் நிற்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதுக்காக திட்டமிட்டிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கோம். அந்த உழைப்புல எங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க மக்களைட்ஸ்ல இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும், மக்களைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சேன். ஏன்னா அது கொஞ்சம் உழைப்பு கிடையாது. வாரம் 7 நாளும் ஷூட்டிங் நடக்கும், இரவு பகல் இல்லாம அந்த வேலை நடக்கும். ஓயாத ஒரு எந்திரத்தை போல மக்களைட்ஸ்ங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால இயங்கி இருக்கு. அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் வியர்வையும் அதுல கலந்து. அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனா இருக்கேன். அடுத்ததாக மக்களைட்ஸ்ங்கிற சேனல் தொடங்கி 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்க தடுமாறும் போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சேன். ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாம 8 ஆண்டுகள் எங்களால கடந்து வந்திருக்க முடியாது. எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் 250 ரூபா. இந்த 250 ரூபாய்ங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கெட் செலவு தான். கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படிதான் போச்சு. முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது. வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்துக் கொண்டு நம்ம வேலை செய்வோம், அதுக்கு ஒரு பலன் இருக்கும், ஒரு நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்க கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி.